மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம வாசித்த அந்த வேத பகுதி ஓசியா 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த வார்த்தையை வசனத்தை கடந்த 2 வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்ததுங்க? 2 வாரமும் நம்ம தியானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ முதல் வாரத்தில் வாக்கு தத்துவம் கிடைத்த போது நம்ம தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், முதல்ல இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். அதே வாரத்தில் அந்த வாக்கு தத்துவம் எதற்காக அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஏன் அதை ஆண்டவர் கொடுத்தார், அது மாத்திரமல்ல அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களிடத்தில் தேவன் பார்த்த ஒரு காரியம் என்ன என்பதை குறித்து நம்ம முதல் வாரத்தில் தியானித்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமென். 2வது வாரம் என்ன தியானிச்சேன்னு சொன்னால், அப்படி ஒரு அறுப்பு காலம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சபைக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நம்ம அதை குறித்து பார்த்துருந்தோம். பல ஆசீர்வாதங்கள் அப்படி அறுப்பு காலத்தில், அறுவடை காலத்தில் சபைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாத லிஸ்ட்டை சென்ற வாரம் பார்த்துருந்தோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சபைக்கு வருவார்கள். அவர்கள் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலம் தவிப்பு நீங்கி போகும். ஆமாம். அப்புறம் கன்னியர்கள் வருவார்கள், முடவர்கள் வருவார்கள், குருடர்கள் வருவார்கள், சப்பானிகள் வருவார்கள், பிள்ளைத்தாச்சிகள் வருவார்கள், கர்ப்பவதி, இதெல்லாம் நம்ம வாசித்தோம். மன்னாவை சேகரிக்க சென்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் சென்று அந்த அறுப்பு காலத்தை, அறுவடை தானியங்களை நம்ம சபைக்கு கொண்டு வரணும் என்பதாக நம்ம சென்ற வாரத்தில் பார்த்துருந்தோம். ஆமீன். அது உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததுங்களா? ஆமாம். அப்போ சபைக்கு இந்த அறுப்பு காலத்தில் ஒன்றாகக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம சென்ற வாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம். பெரிய அறுவடை. ஆமீன். வசனம் சொல்லுது, நம்ம பார்த்துருந்தோம். அந்த அறுவடை ஏராளமாய், ஆமீன், ஏகமாய், திரள் கூட்டமாய் அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த களம் அதை ஆயத்தப்படுத்த வச்சு அந்த தானியங்கள் ஒரு பெரிய குவியலாக இருக்கிறது என்பதாக பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் என்னுடைய ஜீவன் பேரில் நான் கட்டளை கொடுக்குறேன். ஏதோ சும்மா நான் வாயால் சொல்லிட்டு அப்படி நான் போயிட மாட்டேன். என்னுடைய ஜீவன் பேரில் நான் சத்தியம் பண்ணுறேன், நான் அது உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாகலாம் நம்ம வசனத்தை எடுத்து வாசித்து நம்ம தியானித்தோம். அப்போ சபைக்கு தேவன் கொடுக்குற அறுப்பு காலத்தினுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இப்போ சபை என்னும் போது சபையில் நாம தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அறுப்பு காலத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்மளுடைய குடும்பத்தினுடைய அபிவிருத்திக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய நன்மைக்காக ஒரு சில சுருக்கமான காரியங்களை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நேரத்தை கருதி எடுத்து வாசிப்போம். ஏசாயா 49வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுகந்தரிக்க பண்ணும். ஆமென். ஏற்கனவே நம்ம அறுப்பு காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், அறுவடை காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். இங்க புதுசா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாரு. ஏசாயா 49:8 அனுக்கிரக காலம். ஆமென். என்ன காலங்களா சொல்லுங்க? அனுக்கிரக காலம். நல்லா முன்னாடி தான் கேட்குறீங்க, எல்லாம் நல்லா வாயத்தன்னு சொல்லுங்க. அனுக்கிரக காலம், அனுக்கிரக காலம் சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய வீட்டுக்கு ஒரு அனுக்கிரக காலம் உண்டு. ஒரு அனுக்கிரக காலத்தை என்னுடைய வீட்டிற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, அப்போ அனுக்கிரக காலம் என்றால் என்ன? அது தெரிஞ்சாதானே அந்த காலத்தினால நன்மை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அனுக்கிரகம் அப்படின்ற வார்த்தை நல்ல தூய தமிழ் இல்லை? அனுக்கிரகம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், கிருபை. ஆமீன். அனுக்கிரகம்னு சொன்னால் கிருபையின் காலம். ஆமீன். ஒரு அறுவடை காலத்தையும் தேவன் கிருபையினால தான் முன்குறிச்சு வச்சாரு. ஒரு அறுவடை காலத்தையும் தேவன் கிருபையினால முன்குறிச்சு வச்சாரு, அறுப்பு காலத்தையும் கிருபையினால முன்குறிச்சு வச்சுட்டாரு. இப்போ சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு அனுக்கிரக காலத்தை நான் வச்சிருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன். அந்த அனுக்கிரக காலம் கிருபையின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அனுக்கிரக காலம் தயவின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அனுக்கிரக காலம் இரக்கத்தின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப கிருபை, தயவு, இரக்கம் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த ஆண்டு உண்டாக போகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தர் இந்த 2025 அறுப்பு காலத்தின் நன்மையாக உங்களுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பூரண கிருபையை அவர் உண்டு பண்ண போகிறார். கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க.
பூரண இரக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். பூரண தயவை உங்களுக்கு அவர் உண்டு பண்ண போகிறார். கடந்த ஆண்டுல நீங்க தயவு கிடைக்காம, இரக்கம் கிடைக்காம, ஆமென், தத்தளித்து கொண்டு, தவித்து கொண்டு, ஏமாந்து கொண்டு இருந்து வெட்கப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்ற, இந்த ஆண்டு நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ண போறேன். அதை நான் உனக்கு கிடைக்கும்படிக்கு செய்ய போறேன். அதை நான் மனுஷர்களுடைய தயவுனாலையும், என்னுடைய கிருபையினாலையும், என்னுடைய மகா பெரிய இரக்கத்தினாலையும் தான் நான் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன். அப்போ ஒரு அனுக்கிரக காலம் என்பது அறுவடை காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அறுப்பு காலம், அறுவடை கால சபையில உண்டாகிற மகா பெரிதான ஆசீர்வாதத்துல அந்த குடும்பங்கள், சபையில் இருக்கிற குடும்பங்களையும் தேவன் நினைவு கூறுகிறவராக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. நம்முடைய தேவன் அவர் நினைவு கூறுகிற தேவன். ஆமென். ஏதோ வேதத்தில் இருக்கிற பசுத்தவான்களை மாத்திரம் அவர் நினைவு கூறல, இன்றைக்கும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அப்ப கடந்த ஆண்டுகளில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கான அனுக்கிரகம், உங்களுடைய ஜபங்களுக்கான அனுக்கிரகம், உங்களுடைய தேவைகளுக்கான அனுக்கிரகம், எங்கெல்லாம் நீங்க கண்ணீர் விட்டு அழுது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அந்த சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு அனுக்கிரகம். ஆமென். அதை இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க போறாரு. ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுக்க போறேன். அப்ப தேவன் உங்களுடைய விண்ணப்பம், என்னுடைய விண்ணப்பம், ஜெபம் எதுவா இருந்தாலும் அதை அவர் கேட்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அனுக்கிரகம் வேணும். நம்ம காலங்காலமா வருஷமா ஒரு சில விண்ணப்பங்களை ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பதில் வரல, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரல, எதிர்பார்க்கிற நன்மை வரல அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிறைவேறுவதற்கான அனுக்கிரகம், நேரம், காலம், கிருபை இன்னும் உங்களை சந்திக்கல. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், அருணோதயம் அவர்களை சந்திக்க வந்தது. அதனால ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்ப அனுக்கிரகம் உங்களை சந்திக்கணும் பாருங்க. ஆமென். அனுக்கிரகம் உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை சந்திக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் செவி கொடுக்க எனக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் அனுக்கிரக காலம். அந்த காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில நான் வைத்து விட்டேன். நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப கடந்த வருஷத்துல சகோதரனே, சகோதரி, 2024 நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. 2024 என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யலைங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல, 365 நாள் நான் கண்ணீரோடு தான் இருந்தேன், யாராவது சொல்ல முடியுமா? 365 நாள் நான் பட்னியா கிடந்தேன், யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. தேவன் செய்த நன்மைகள் ஆயிரமாய் அது இருக்கிறது. நம்ம அதுக்காக நன்றி சொல்லியிருந்தோம். அப்போ சென்ற ஆண்டுகளில் தேவன் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்காமல் போயிருந்தாலும் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சில விண்ணப்பத்துக்கான பதில் வரலையே, தாமதமாகுதே, உங்களுடைய இருதயம் அதை குறித்து ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறதே, உங்களுடைய இருதயம் புலம்பிக் கொண்டு இருக்கிறத, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறத, அழுது கொண்டு இருக்கிறதே, மற்றவர்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்த போது அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது, அதே குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜெபித்த போது எனக்கு கிடைக்கலையே, ஒரு ஏக்கம் இருக்குதாங்களே, ஒரு பெருமிச்சு இருக்குதா? ஆண்டவர் சொல்ற, ஆமா, நீ நீண்ட நாளா ஒரு சில காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது நிச்சயமா உனக்கு வருத்தத்தை கொடுக்கும், உனக்கு துக்கத்தை கொடுக்கும். ஆகவே அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற நான் உனக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்க. அதனால்தான் நீதிமொழிகள் சொல்லுது பாருங்களா, 13:12 இப்படியாக சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ விருச்சகம் போல் இருக்கும், ஜீவ விருச்சகம் போல இருக்கும். அப்ப நெடுங்காலமாய் எப்படிங்களா அந்த வசனம் சொல்லுது? நல்லா சத்தமா சொல்லுங்க, எப்படி சொல்லுதுங்க? யாராவது காத்துன்னு இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை காத்து கொண்டு இருக்கிறீங்களா? கணவனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலைத்தலத்தை குறித்து காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ரொம்ப லாங் டைம், ரொம்ப நீண்ட காலமா காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய இருதயம் அது இளைத்து போகும். ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அது உங்களுக்கு கவலையான ஒரு சூழ்நிலை. ஒரு ஸ்திரீயானவள் அந்த ஸ்திரீயானவள் வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு காலம் பாருங்க. அந்த அம்மா நினைச்சதை செஞ்சிட முடியாது. வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது அந்த அம்மா நினைச்ச மாதிரி டக்குன்னு ஏற்றி ஓட முடியாது. டக்குன்னு எதிரி நான் ஜாக்கிங் போக எனக்கு ஆசையாக்குது அப்படின்னு குதிக்க முடியாது. நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும், போக முடியாது. திடீர்னு மேலே ஏற முடியாது, திடீர்னு இறங்க முடியாது, திடீர்னு படுக்க முடியாது, திரும்பி படுக்க முடியாது, டக்குன்னு நான் மல்லாம் தடிச்சு போடு, இப்பெல்லாம் செய்ய முடியாது. அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா பார்த்து வேதனையா இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு இருக்கிறதை போல
நெடுங்காலமாய் 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 நீங்கள் ஜெபித்து 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 குழந்தை இன்னும் வெளியே பிறக்கலையே, எப்படா பிறக்கும் என்று சொல்லி இங்கே காத்து கொண்டு இருந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், அந்த நேரத்தை நான் உங்களுடைய வாழ்க்கையில முன் குறித்து வச்சிருக்கிறேன். சகோதரன் சகோதரி, நல்ல கரங்களை தட்டுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுக்கிரகத்தை அவர் உண்டு பண்ணும்படிக்கு, ஒரு அற்புதங்களை அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணும்படிக்கு தான் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்க. எப்போ ஆண்டவரை கிடைக்கும்? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில எப்போ கிடைக்கும்? ஆமென். அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ ஏங்கி கொண்டிருக்கிறல்ல, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுக்கிரகத்தை அனுப்புவதற்கு சரியான நேரம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். நீங்க ஏங்காம கிடைக்கிற ஒரு காரியம், நீங்க ஏங்கி காத்திருந்து பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியம், முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராது. ரெண்டாவது, தேவனுடைய நாமத்தில் அது மகிமையைப்படுத்த நீங்க முடியாது. இப்போ ஒருத்தர் வேலை தேடினு போனார், போன உடனே அவருக்கு வேலை கிடைச்சிடுது. வேலை கிடைச்சி அடுத்த மாதமே அவருக்கு சம்பளம் உயர கிடைச்சிடுது. அதுக்கு அடுத்த மாதமே அவருக்கு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த மாதம் வீடு வாங்கிட்டார், அதுக்கு அடுத்த மாதமே எல்லாம் வாங்கிட்டாருன்னா அவர் என்ன சொல்லி தெரிவார் நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவார்? ஆமாம், நான் நல்லா படிச்சேங்க, சூப்பர் வேலை, நான் நல்ல வேலைக்கு போனுங்க, அது கிடச்சி இது கிடச்சிச்சு. அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படாது. ஆனால் அதே பொண்ணு அதே பையன் அந்த வேலைக்காக பல இன்டர்வியூக்கு போய் ஓடா தேஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதை கிடைச்ச வேலையில் நெருக்கடி கொட்டு இடி அடி உத வாங்கி அப்புறம் நல்ல பேர் எடுத்து அப்புறம் ஸ்டேபிள் ஆகி ஒரு காரியம் கிடைக்கும் போதும் அவங்க அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுது, நீ விரும்பினது வரும்போது உன்னுடைய இருதயம் ஜீவ விருச்சகத்தை போல செழிக்கும். ஆமென். அப்படித்தான் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை, தொய்ந்து போயிருக்கிற இருதயம், காத்து போன பலூன் போல இருக்குல்ல உங்களுடைய இருதயத்தை, காத்தடிக்கப்பட்ட பலூன்களை போல நல்ல சிறகடித்து பறக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை விசுவாசத்தோடு தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அநேகர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக நீங்க விதைத்து கொண்டு இருந்திருக்கிறீங்க. நீங்க விரும்புனீங்களோ விரும்பலையோ, உங்களுக்கு ஜெபிக்க பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆமென், நீங்க காலையில எழுந்திங்களோ, சாயங்காலம் எழுந்திரிச்சிங்களோ, நைட் எழுந்திரிச்சிங்களோ, தூங்கி எழுந்திரிச்சிங்களோ, எப்பெல்லாம் நீங்க எழுந்திரிக்கணும், உங்களுடைய மனசுல பளிச்சுன்னு அந்த விண்ணப்பம் வந்துடும். அப்படிதானுங்களே? ஒரு தேவையில இருக்கும்போது தூங்கி பாதில் எழுந்தாலும் அந்த ஞாபகம் வந்துடும். நல்ல நிம்மதியாக தூங்கினாலும் அந்த ஞாபகம் வந்துடும். வேலையில் இருந்தாலும் உட்காந்து இருந்தாலும் சமைச்சிடும் அந்த ஞாபகம் வந்துடும். அப்போ நீங்கள் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, விரும்புனீங்களோ அந்த நேரத்தில், விரும்பலையோ, பலவீனத்தின் மத்தியிலையோ நீங்கள் எப்படியோ அதை நீங்கள் விதைச்சிங்கல்ல. அப்போ கண்ணீரோடு விதைச்சி இருக்கிறீங்க, கஷ்டத்தில் விதைச்சி இருக்கிறீங்க, வறுமையில் விதைச்சி இருக்கிறீங்க, வேதனையில் விதைச்சி இருக்கிறீங்க, உங்களுடைய கோபமான சூழ்நிலையில், ஏமாற்றத்தின் சூழ்நிலையில், அவமானத்தின் சூழ்நிலையில். சிலர் பாருங்க, ஆண்டவர் மேலே கூட என்ன ஆண்டவரை எனக்கு தான் இவ்வளோ வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு கசந்து கொண்டோம் விதைத்து கொண்டு இருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்க விதைத்த விதை வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாகி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுக்கிரக காலத்துக்குள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த அனுக்கிரக காலத்துக்குள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய இருதயம் இலை படைந்து போனது பாருங்களேன், அதுதான் அனுக்கிரக காலத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடிய ஒரு நல்ல தருணம். ஆமீன். உங்களை இருதயம் இலைப்படையாம கொழுத்து போயிரு நல்லா செழித்து போயிருந்தா நம்ம தேவனுடைய அனுக்கிரக காலம் வரும்போது அதை பெற்றுக்கொண்டு இருந்திருக்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நல்ல சந்தோஷமா நல்ல சமாதானமா உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுக்கிரக காலம் வச்சாலும் அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாது பாருங்க. அப்போ உங்களுடைய இருதயம் தொய்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவன் உங்களுடைய இருதயத்தை தொய்ந்து போக, என்னுடைய இருதயத்தை தொய்ந்து போக விடல. ஒரு தொய்ந்து போன இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது தான் அனுக்கிரக காலம் உங்களுடைய வாழ்க்கையில அருணோதயத்தை போல எழும்பும் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் விரும்பினதை பெற்றுக்கொண்டா அறுப்பு காலத்தினுடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. அப்ப நீங்க விரும்பாததை, நீங்க எதிர்பாராத நேரத்துல அந்த அறுவடை காலத்துல கர்த்தர் கொடுக்கும் போதுதான் உங்களுடைய இருதயம் அல்லேலூயா நல்ல ஜீவ விருட்சகத்தை போல செழிக்கும் பாருங்க. அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, அந்த தாய் தன்னுடைய குழந்தைய கருவில் வச்சுன்னு இருக்கும்போது அவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து கொண்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பெக்கிற அந்த வினாடி கூட பயங்கர சொல்லோனா துயரத்தில் இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை பெத்த உடனே அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? யாராவது குழந்தைய சபிச்சு திட்டி என் வயிற்றுக்குள்ள தொல்லை பண்ணி இருந்தீங்க, இந்த நெருக்குன்னு கொட்டு வைப்போமா? யாரும் வைக்க போகிறது கிடையாது. ஆண் குழந்தையா இருந்தாலும் பொம்பளை குழந்தையா, அது கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் சப்ப மூக்கு எந்த மூக்காக இருந்தாலும் ஐயோ என் செல்லம் என் தங்கம்னு சொல்லி கொஞ்சிறாங்கல்ல, அந்த சந்தோஷத்துக்கு அளவு அவங்க 10 மாசத்தினுடைய உபத்திரவம். நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க நீண்ட காலம் காத்து கொண்டு இருப்பது இன்னும் குழந்தை பிறக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா பிறக்கும் போது உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து பாருங்க. எந்த சிஸ்டராவது எந்த சகோதரியாவது குழந்தை பிறக்கும் போது ஒரு மரண வேதனையை பட்டுட்டு இனி என் வாழ்க்கையில் அடுத்து குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு குழந்தை ஆயத்தமாயிடுறாங்க. ஏன்
புரிதுங்களா? அப்ப வேதனையோடு கூடிய ஒரு மகிழ்ச்சி. நல்ல சகோதரிகளை கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஏன்னா உன்னோடு முடிச்சிருந்தா இந்நேரம் உலகத்துல ஜனத்தொகை குறைஞ்சிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினால நான் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அறுப்பு காலம் வரக்கூடாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை வேற சில காரியங்கள் உங்களை கொழுக்க பண்ணிவிடும், செழிப்படைய பண்ணிவிடும். அப்ப தேவன் உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிற அந்த அனுக்கிரகம் அல்லது அந்த அறுவடை அது கிடைக்காமல் போயிடும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவருடைய அனுக்கிரகம் வரணும்னு சொன்னா ஒரு நெருக்கம், ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு உபத்திரவம் நீங்க கடந்து தான் போகணும், நீங்க நடந்து தான் அதுல வரணும். அப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நான் கிரியை செய்யணும்னு சொன்னா நீ ஒரு தோல்வியின் சூழ்நிலை கடந்து போயிருக்க வேண்டும். ஏன்னா நீ ஆசீர்வாதத்தின் மேல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தனா அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியாது. ஆமென். பசியா இருக்கிறவனுக்கு ஒரு இட்லிக்கு மேல ஒரு இட்லி கொடுத்தா என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவான். ஏற்கனவே 25 இட்லி சாப்பிட்டான். அவங்ககிட்ட நீங்க இன்னொரு இட்லி கொடுத்தீங்க வச்சீங்கன்னா எத்தனை இட்லி, என்ன விதவிதமா உலகத்திலேயே நம்பர் 1 இட்லி கொடுத்தாருன்னா சொல்லுவான் அவன், எனக்கு வேணாம். ஏன்னா அந்த இட்லினுடைய அருமை அவனுக்கு. ஆமா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உபத்திரவத்தின் பாதையில நீங்க நடந்து கொண்டு போயிருந்திருக்கிறீங்களா கடந்த ஆண்டுகளில? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய வாழ்க்கையில அனுக்கிரகத்தை நான் வைத்து இருக்கிறேன். ஆமென். அப்ப அந்த அனுக்கிரக காலத்துல நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு செவி கொடுப்பேன். ஆமென். அப்ப அந்த அனுக்கிரக காலம் வருவதற்கு முன்பு அனுக்கிரகம் இல்லாத ஒரு காலத்தை நீங்களும் நானும் சந்திச்சு தான் ஆகணும். அந்த நீங்க எதை செய்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதம் 69:13 எடுத்து வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஆமா, இங்க தாவீதுக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சுக்குது. என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறணும்னு சொன்னா எனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வேணும், எனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வரணும். அப்ப அந்த காலம் இப்போது வந்து இருக்கிறது. இந்த காலத்துல கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி நான் கூப்பிட போறேன், உம்மை நோக்கி நான் ஜெபிக்க போறேன், என்னுடைய சத்தத்தை நான் உயர்த்த போறேன். அப்போ வசனம் சொல்லுது, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது மிகுந்த ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் நீர் எனக்கு செவி கொடுத்தருளும். தாவீதினுடைய மிகப்பெரியதான ஒரு ஜெபம் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுக்கிரக காலம் வந்து இருக்கிறது. என்னோட உபத்திரவத்துக்கு, என்னுடைய வேதனைக்கு, என்னுடைய அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலம் வந்து இருக்கிறது. இந்த காலத்துல நான் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நான் வேற சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த காலத்துல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்காமல் இருந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கான ஒரு சரியான நேரம். இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு இந்த அனுக்கிரக காலத்துல நான் என்னுடைய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மிகுந்த கிருபையினால, நல்ல கரங்களை தட்டுங்க, மிகுந்த கிருபையினால, மிகுந்த கிருபையினால, மிகுந்த இரக்கத்தினால, தம்முடைய சத்தியத்தினால நமக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரியான ஒரு அனுக்கிரக காலத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். தாவீது பண்றாரு, அனுக்கிரக காலத்துல நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யறேன்பா. புரிதுங்களா நான் சொல்லுறது? ஆண்டவர் சார், இதுதான் உனக்கு ஒரு ரைட் மொமெண்ட், ஒரு கிருபையின் காலம். அது சொல்றது பீரியட் ஆஃப் கிரேஸ். இங்கிலீஷ்ல போடப்படுது பீரியட் ஆஃப் கிரேஸ், லா பீரியட் த லா கிராஸ், கிருபையின் காலம். ஏற்கனவே உலகம் கிருபையின் காலத்துல இருந்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த அறுப்பு காலத்துல ஒரு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிற. இந்த கிருபையில நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குங்க. கரங்களை தட்டுங்களேன். நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு காரியமும் கிடைக்கும். தேவனை நோக்கி நீங்க ஏற்கனவே வடித்த கண்ணீர், கவலை, நிந்தை, போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். கிருபையை கொடுத்துட்டு, அனுக்கிரக காலத்தை கொடுத்துட்டு, இப்ப நீங்க ஜஸ்ட் கேட்டா போதும், நான் உனக்கு செஞ்சிருவேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். இப்ப நம்ம முதல்ல வாசித்த ஏசாயா 49:8 எடுங்க. பின்பு கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். ஆமா, இப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு அனுக்கிரக காலம் கொடுத்துட்டேன். அப்படிதானுங்களே? விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நான் உனக்கு ஒரு அனுக்கிரக காலம் கொடுத்துட்டேன், நீ அதை பெற்றுக்கொள்ள போற. அப்படிதானுங்களே? அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆனா எப்பவுமே சொல்லியிருக்கிற ஆண்டவர் எது ஒன்று கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை வாங்குவார். உங்களுக்கு ஃப்ரீயா இலவசமாலாம் கொடுக்க மாட்டார், எதுவுமே கொடுக்க மாட்டார். சும்மா கிருபை, அது ரட்சிப்பு கூட கிருபன்றார். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நடக்கணும். ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில வேலை செய்ய சொல்றாரு.
ஏன்னா சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அனுக்கிற காலத்தை வச்சுட்டேன், நீ அதை பெற்றுக்கொள்ள போற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ 2 காரியம் செய்யணும். முதல் காரியம் என்ன சொல்லணுமா, நீ பூமியை சீர்படுத்தணும். என்ன பண்ணுங்களாம், பூமியை சீர்படுத்தணும். உடனே பிரதர் பார்த்துட்டார் ஜெயரூபன், நாளைக்கு ஒரு மண்வெட்டி எடுத்துக்கின்னு பூமியை ஃபுல்லா சீர்படுத்த போறோம். நடக்காத காரியம். நான் எங்க போய் பூமி, என்னோட பக்கத்து வீட்டை சுத்தி சுத்தப்படுத்த முடியாது இல்ல, முடியாது. நான் போய் பூமியை சுத்தப்படுத்த போறேன்னா சரி. ரெண்டாவது முதல் சொல்றாரு பூமியை சீர்படுத்தணும். ரெண்டாவது பாழான இடத்தெல்லாம் சொந்தமாக்கணும். அப்ப எங்கெங்கெல்லாம் எம்டி பிளாட் இருக்குது அங்கெல்லாம் நம்ம எதுவா ஒரு பிளாட்னு சொல்லி மேலே போர்டை வச்சுட்டு சொந்தமாக்கி கொள்ளணும். ஆமீன். ஆண்டவர் சொல்ற இந்த அனுக்கிரக காலத்துல முதல்ல நீ பூமியை சுத்தப்படுத்து. ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் பாழான இடம் இருக்குதோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாக்கி கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஓகே, நிறைய காரணம் இருந்தாலும் நம்ம பார்க்குற ஒரு சப்ஜெக்டுக்காக ஏன் பூமியை சுத்தப்படுத்த சொல்றாரு, ஏன் பாழான இடங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாக்க சொல்றாருன்னு சொன்னா, நம்ம சென்ற வாரம் பார்த்தது போல தான் இந்த அறுவடை ஏதோ கொஞ்சம் மரக்கால தூக்கி வரக்கூடிய அறுவடை கிடையாது. இந்த அறுவடை ஒரு பெரிய அறுவடை, ஒரு மகா பெரிதான ஒரு அறுவடை, ஏராளமான திரளான அறுவடை உங்களுக்கு வரப்போகுது, உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. அப்ப முதல்ல நீ சுத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை சுத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய பகுதிகளை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை யாருமே இல்லை, தேவனும் கிடையாது, நான் தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சுத்தப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கு. என்னுடைய குடும்பத்துல பாழாய் கிடக்கிற இடங்கள் இன்னும் தாராளமாய் இருக்குது. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு அனுக்கிரக காலத்தை வச்சுட்டேன், முதல்ல உன்னுடைய பூமியை நீ சுத்தப்படுத்து. அப்ப பூமின்னு சொல்லும் போது ஏதோ உலகத்தை பத்தி சொல்ல, உன் குடும்பத்தை, உன்னை, உன் வீட்டை, உங்க பிள்ளைங்களை சுற்றி இருக்கிற ஒழுங்கில்லாத தன்மைகளை எடுத்து போடுங்க, சுத்தப்படுத்துங்க. நம்ம பார்த்துடணும், அந்த வெள்ளி காசுல அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி எங்க பார்த்தாலும் வீட்டை சுத்தி பெருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றார், ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. எந்த இடத்துல நீங்க குறைவை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல சுத்தம் இல்லாமல் இருக்கு. நான் தூசியை பத்தி பேசல, தூசியும் இருக்குது, சுத்தப்படுத்த முடிஞ்சா சுத்தப்படுத்துங்க. நான் சொல்றது, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற அனுக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் வராது படிக்கு தடை பண்ணுகிற தூய்மை இல்லாத பகுதிகள் எது, சுத்தப்படுத்த வேண்டிய பகுதிகள் எது, ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதிகள் எது, பிடுங்கி போட வேண்டிய பகுதிகள் எது, வெட்டி எடுக்க வேண்டிய பகுதிகள் எது, ஒட்டடை அடிக்க வேண்டிய பகுதிகள் எது, ஆண்டவர் சொல்ற அதை நீ முதல்ல செய். ஏன், இது எல்லாம் இருக்கும்போது நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ கொண்டாந்து வச்சின்னா அது மேலேயும் இது படிஞ்சிடும் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற, அதனால உன்னுடைய பூமியை நீ முதல்ல சுத்தப்படுத்து. ரெண்டாவது பாழான இடத்தை சொந்தமாக்கி கொள்ளு. நீ கவனிக்காம இருக்கிற பகுதிகள் என்ன, நீ அக்கறை இல்லாமல் இருக்கிற பகுதி என்ன, நீ இன்னும் அசட்டத்தனமா இருக்கிற பகுதிகள் என்ன, நீ ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி எதுதான். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அது நீ அந்நியனுக்கு கொடுக்காதபடிக்கு அது நீ சுதந்திரத்து கொள்ளு. நீ உன்னை ஆராய்ந்து பார். நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்நியத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல நம்ம சோர்வா இருக்கிறோமா? வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுல சோர்வா இருக்கிறோமா? அல்லது மற்ற தேவனுடைய காரியங்கள்ல எதுலையாவது நாம நம்மளுடைய இடத்தை பாழாய் போட்டு வைத்து கொண்டு இருக்கிறோமா? இப்ப அங்க புல்லு மலை தான், அங்க வேற ஏதாவது கண்டது இருந்து கொண்டு இருக்கிறதா? அந்த இடம் என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது, ஆனா உங்களுடைய கவனம் இல்லாம இருக்கிற ஒரு பகுதி. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அசட்டையா இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவனிக்காத பகுதிகள், பாழாய் போயிருக்கிற பகுதிகள் தெரியுதுங்களா? அல்லது நீங்க கவனிக்க விட்ட பகுதிகள், கவனிக்காம இருக்கிற பகுதிகள், அது மேல அக்கறை செலுத்தாமல் இருக்கிற பகுதிகள். ஆண்டவர் சொல்ற, அதை இன்னைக்கு நீ ஆராய்ந்து பாரு. நான் உனக்கு அனுக்கிரக காலத்தை வச்சுட்டேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன், ஆனா நான் அதை அப்படியே கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டா நீ 10ஓட 11 இதையும் நீ வச்சுக்குவ. அப்ப சுத்திகரிக்க வேண்டிய பகுதிகள், அப்ப பாழாய் கிடக்கிற பகுதிகள், முதல்ல உன்னுடைய வீட்டை நீ சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கு. ரெண்டாவது, எதையெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அதையெல்லாம் நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ளு. அந்த பாழான இடத்தை இப்போது நீ எடுத்து உனக்கு சொந்தமாக்கி அதை நீ ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோ. உன்னுடைய களம் ஒழுங்கா இருந்தாதான் நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு நிலைத்து நிற்கும். நல்ல காரங்களை தட்டுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அறுவடை காலத்துல, இந்த அனுக்கிரக காலத்துல நீ சுத்திகரித்து வைக்க வேண்டிய பகுதிகளை சுத்திகரித்து, சொந்தமாக்க வேண்டிய பகுதிகளை சொந்தமாக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் அதன் மேல என்னுடைய முத்திரையை போட்டு, அல்லேலூயா, அதை வேற இனி யாரும் அபகரித்து போகாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பெற்றுக்கொள்ள
முடியாதபடிக்கு நான் அதை உனக்கென்றே வைத்திருக்கிறேன். அதன் மேல என்னுடைய சத்தியம் என்கின்ற சீலை நான் போடுகிறேன். நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் அதன் மேல எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு அதனுடைய ஆசீர்வாதங்களால நான் உங்களை இளைப்பாற செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போய் இருக்கிற ஒரு இருதயம், பலவீனத்தோடு இருக்கிற ஒரு இருதயம், அழுது கொண்டு இருக்கிற ஒரு இருதயம், ஆமீன். இப்ப அந்த இருதயம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, மறுபடியும் அழுது கொண்டு இருக்க வேண்டியது கிடையாது. இப்ப கணவனுடைய காரியத்துல ஒழுங்குபடுத்த வேண்டியது ஒழுங்குபடுத்துங்க, மனைவனுடைய காரியத்துல ஒழுங்குபடுத்துங்க, பிள்ளைகளுடைய காரியத்துல, அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுடைய காரியத்துல ஒழுங்குபடுத்தாம இருக்கிறாங்க, பெற்றோர்கள் காரியத்துல ஒழுங்குபடுத்துங்க, அக்கம் பக்கத்தை ஒழுங்குபடுத்துங்க, பாழா இருக்கிற பகுதிகளை ஒழுங்குபடுத்துங்க. ஏன் நான் நினைத்து கொண்டு இருப்பேன், இப்ப நான் எங்க வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டு சுத்தமாகுதுன்னு நான் நினைச்சுன்னு இருப்பேன். பிரதர் வந்து பார்க்க மாட்டான் எங்க வீட்டுல எங்க அழுக்குதுன்னு தெரியும். இப்போ நான் பிரதர் வீட்டுக்கு போனால் அவர் நினச்சின்னு பாரு எங்கள் வீட்டு சூப்பராக இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நான் அதை பார்க்க முடியும். அப்போ நானே மனுஷனே வந்து உங்கள் வீட்டில் குறைகளை பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறத பார்ப்பார், எந்த பகுதியில் சுத்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அப்படி உடைந்து போயிருக்கிற உள்ளம், அப்படி மனசு நொந்து போயிருக்கிற அந்த இருதயம் அந்த காரியங்களை எல்லாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருதயத்துக்கு தான் நான் இளைப்பாறுதலை கட்டளிட்டு அந்த இருதயத்துக்கு அனுக்கிரக காலத்தினால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதனால நிரப்ப போகிறேன். இப்போ ஏசாயா 8வது வசனத்தை வாசித்தாங்க, 49:8. அப்படி 9வது வசனத்தை வாசிங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்ற. போதுங்க. முதல்ல இங்க சொல்றது ஆண்டவர் சொன்னார், பூமி என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். ரெண்டாவது, பாழாய் கிடக்கிற இடத்த நீங்க சொந்தமாக்கணும். அது எப்படி ஆண்டவர் சொல்றார்? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு கட்டுண்டவர்களை நோக்கி. ஆண்டவர் சொல்றாரு முதல்ல புறப்பட்டு போ. ரெண்டாவது, இருளை இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள். சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை போன்னு சொல்லு, சில காரியங்களை வான்னு சொல்லு. கோ கம். அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க போங்க, எதெல்லாம் கோன்னு சொல்லணும், எதெல்லாம் போன்னு சொல்லணும், எதெல்லாம் அலே தெகாடுன்னு சொல்லணுமோ அதெல்லாம் நின்று பார்த்து தொடுத்துங்க. எதையெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அதெல்லாம் வர வைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் போன்னு சொல்றியோ அதை நானும் போ செஞ்சிருவேன், எதெல்லாம் நீ வான்னு கூப்பிடுறியோ அதை உன்னுடைய வாழ்க்கையில நான் வரும்படிக்கு செய்ய போறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செஞ்ச பிறகு நான் உன்னை காப்பாற்றுவேன். என்ன பண்ணாருங்களா? உன்னை காப்பாற்றுவோம். அப்ப நான் சொல்லியிருந்தேன், சுத்தம் இல்லாத காரியங்களை போ சொல்லுங்க. தேவன் வெறுக்கிற காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அந்த அனுக்கிரக காலத்தினால தீமையை உண்டாக்கக்கூடிய காரியங்களை போ சொல்லுங்க. அது என்ன உங்களுக்கு தான் தெரியும், அதை பார்த்து போன்னு சொல்றாரு. ரெண்டாவது, பாழா இருக்கிற ஸ்தலங்களை பாருங்க, கம் சொல்லுங்க, வான்னு சொல்லுங்க. பாழா இருக்கிற இடம் பாழா இருக்கிறதோட வரக்கூடாது, அதை பயிரலமா மாத்துங்க, அதை ஒழுங்குபடுத்துங்க, அதை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இப்ப அதை பார்த்து சொல்லுங்க கம். ஏன்னா ஆண்டவர் அதை எனக்கு சொந்தமா கொடுக்க போறாரு. கரைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப கோ சொல்ல வேண்டியதுக்கு கோ சொல்லுங்க, கம் சொல்ல வேண்டியதுக்கு நீங்க கம் சொல்லுங்க. ஏன்னா கோ உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா கம் கிடைக்காது. நிறைய பேர் கோ சொல்ல வேண்டிய இடத்துல கம் சொல்லி கொண்டு இருக்கும் போதுதான் இல்லாத உபத்திரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். கோன்னு சொல்ல வேண்டிய இடத்த கோ தான் சொல்லணும். கம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க கோ சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வர வேண்டிய பகுதிகளை உன்னுடைய வாழ்க்கையில வர வைத்துக்கொள், உன்னை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை உன்னை விட்டு நீ விலக்கி போடு. காரணம், நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ரட்சிக்க போகிறேன். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, உன்னை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். தேவன் சொல்றாரு, உங்களையும் என்னையும் ஜனங்களுக்கு உடன்படிக்கையா வச்சிருக்கிறாரு. எப்படிங்க இது? எப்படி மற்ற ஜனங்களுக்கு உங்களை எப்படி உடன்படிக்கை வைக்க முடியும்? இப்ப இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் செஞ்ச உடன்படிக்கை நிமித்தம் நீங்கள நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதே போல இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பண்ண உடன்படிக்கையினால உங்களுடைய உறவினர்கள் அல்லேலூயா ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ அவர்களும் அந்த அறுவடை காலத்தினுடைய ஆசீர்வாதத்தினால திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் சொல்றார், ஜனங்களுக்கு நான் உன்னை உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறேன். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, நான் இந்த கருத்துக்காக சொல்றேன். இப்போ அவர்கள் எல்லாரும் வழியோரங்களில் மேய்வார்களாம். அல்லேலூயா. சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இது எல்லாம் தேவனுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள். நல்ல கரங்களை தட்டுங்க. ஒரு மேய்ச்சல் உள்ள இடங்களில, ஒரு புல்லுள்ள இடங்களில, அமர்ந்த தண்ணீர் அண்டையில வாழக்கூடிய ஒரு நல்ல ஆறுதலான ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அதை நான் உங்களுடைய அனுக்கிரக காலத்துல உண்டாக்க போகிறேன்.
அப்ப இருளான பகுதிகளை பார்த்து முதல்ல கோ சொல்லுங்க. இருள் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற பகுதிகள் எது எதுன்னு நீங்க யோசனை பண்ணுங்க. ஆமென். ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஜெப நேரத்துல உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் இருள் இருக்கு, லைட் இல்லாத பகுதியை பத்தி நான் பேசல. உங்களுடைய வாழ்க்கையில அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதிகள், பாவம் இருக்கிற பகுதிகள், அக்கிரமம் இருக்கிற பகுதிகள், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காம இருக்க என்ன இருள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, எது நான் கட்டி வைத்திருக்கிறேன், கட்டப்பட்டு இருக்கிற பகுதிகள், ஆண்டவர் சொல்றார் அதையெல்லாம் முதல்ல நீங்க கோ சொல்லுங்க. ஆமென். அவங்கள பார்த்து நீங்க பேசுங்க. ஆமென். என்ன பேசணும்? ஜஸ்ட் கோ சொல்ல வேண்டியதா. எல்லாரையும் பார்த்து வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, எனக்கு தேவையில்லை. என் தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியமும் எனக்கு வேணாம். தேவையில்லாத உறவு எனக்கு வேணாம், தேவையில்லாத நட்பு எனக்கு வேணாம், தேவையில்லாத பொருளுங்க எனக்கு வேணாம், தேவையில்லாத ஆசை விருப்பம் எண்ணம் வேணாம், தேவையில்லாத வேலை வேணாம், தேவையில்லாத படிப்பு வேணாம், தேவையில்லாத பணம் வேணாம், தேவையில்லாத ஆசீர்வாதம் வேணாம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கம் சொல்லுங்க. கம் கம் சொல்லுங்க. கம் 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 சொல்லுங்க. ஆமேன். கம். ஆண்டவர் பாப்பார், ஓ என் புள்ள கம் கம்னு சொல்லுது போயிடும். ஆமேன். அல்ல ரெண்டே வார்த்தை தான், கோ கம். ஆமேன். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், கோ கம். ஓகே. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்றாரு ரெண்டு வேலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒன்று கோ சொல்லுங்க, ஒன்று கம் சொல்லுங்க. அப்ப உங்க குடும்பத்துல கட்டப்பட்டு இருக்கிறவங்க, இன்னும் பாரம்பரியத்துல, இன்னும் ஒரு குடியில, இன்னும் கண் குருடா, இன்னும் தேவையில்ல அந்தகாரத்துல, இன்னும் விக்கிரக கிரியைகள்ல, இன்னும் கண்டதை தொழுது கொண்டு, இன்னும் கண்டதை பேசிக்கொண்டு, கண்ட இடத்துல போய்கொண்டு, மனுஷ வழிபாடுகளை செய்து கொண்டு யாராவது கட்டப்பட்டு இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்ற அவங்கள பார்த்து நீங்க முதல்ல போ சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. அவர்களை பார்த்து பேசுங்க. காரணம், உங்களுக்குள்ள தேவன் தன்னுடைய விடுவிக்கிற வல்லமையை அவர் வச்சிருக்கிறாரு. அனுக்கிரக காலத்துல உங்களை கொண்டுதான் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோரை தேவன் விடுவித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சபையில கொண்டு வந்து நிலையை நிறுத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்ப எந்த அதிகாரத்துல என்னால விடுவிக்க முடியும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்? ஏன்னா ஏசப்பா இதை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-19 உள்ள வசனங்களை எடுத்து ஒருத்தங்க வாசிங்களேன், வேகமா வாசிங்க. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, முதல்ல இயேசு கிறிஸ்து பேசும்போதே சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யாருடைய நாமத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்தார் ஒரு ஆவியானவர். அவருடைய அதிகாரத்தினால அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கலாம். நல்ல கரங்களை தட்டுங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால அல்லேலூயா நீங்க ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்படி கட்டுண்டவர்களை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. அவர்களை விடுவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்? என்னோட அப்பா அதை செஞ்சிருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, ஆவியானவர் ஏமல இருக்கிறாரு, நிறைய காரியம் இருக்குது. ஆனா அதுல சொல்றாரு, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அதோட நிறுத்தில்ல, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லவும். அல்லேலூயா. ஏசாயா மூலமா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து சொல்றாரு, நான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லும்படிக்காக நான் வந்து இருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்குள்ள எனக்குள்ள சகோதரனே சகோதரி, கர்த்தர் அந்த அனுக்கிரக காலத்தை பிரசித்திப்படுத்தக்கூடிய அபிஷேகத்தை வைத்து இருக்கிறார். நீங்களும் இருதய நொறுங்குண்டவர்களை பார்த்து வா என்று சொல்ல முடியும். ஆமேன். இருதயம் இளைத்து போனவர்களை பார்த்து வா என்று சொல்ல முடியும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வார்த்தையை அறிவித்து, வசனத்தை அறிவித்து, அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்ப இந்த அறுப்பின் காலத்துல, அறுவடையின் காலத்துல கர்த்தர் சொல்றார், எந்தெந்த பகுதியில் நீங்க நொறுங்கப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த பகுதியில் நீங்க நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த பகுதியில் நீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்க, சொந்தக்காரங்க உங்களை பத்தி தவற பேசியிருக்கிறாங்க தானே, ஏன் நண்பன் உங்களை தவற பேசி, அக்கம் பக்கத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரங்க உங்களை தப்ப பேசியிருக்கிறாங்க தானே, இல்லை மாமா மச்சான், மாமனார் மாமியார் எல்லாம் நம்மளை குறித்து தவற பேசியிருக்கிறாங்க தானே. எத்தனை பேருடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை பேருடைய இருதயம் வந்து காயப்பட்டு இருக்கிறது. நைட்டில்
தூக்கம் வராம எத்தனை பேர் கலங்கி கொண்டு இருந்து இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உனக்கு தான் அனுக்கிரகத்தை நான் சொல்ல போகிறேன். கரங்களை தட்டுங்க. உனக்கு தான் நான் அனுக்கிரகத்தை சொல்ல போறேன். உன்னுடைய வாழ்க்கையை தான் கிருபையினால அலங்கரிக்க போறேன். உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துல அவமானப்பட்டதோ அந்த இடத்துல கிருபையினால நீ எழுந்து நிற்க போகிறாய். கரங்களை தட்டுங்க. என்னுடைய இரக்கம் உன் மேல இருக்கிறபடினால மனுஷனுடைய தயவை நான் உனக்கு விளங்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய கரத்துல ஏராளமான தாராளமான ரட்சிப்பு இருக்கிறபடினால என்னுடைய விடுதலையின் அபிஷேகத்தினால நான் உன்னை நிரப்ப போகிறேன். இந்த அனுக்கிரக காலத்துக்குள்ள நான் உன்னை மன மகிழ்ச்சினால நிரப்ப போகிறேன். ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:18. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. எப்பெல்லாம் உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறதோ, அப்ப எல்லாம் உங்களை ஆட்டி தேற்றும்படிக்கு இயேசு வந்துடுறாரு. நல்ல காரியங்களை தட்டுங்க. கணவன் உங்களை விட்டு போயிடலாம், மனைவி விட்டு போயிடலாம், பெற்றோர் பிள்ளைகள் விட்டு போயிடலாம். நீங்க ஒரு வேதனை மத்தியில் இருக்கும்போது உங்களை ஏளனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, உங்களுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு முன்பாக அதை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொள்ள கர்த்தர் உங்களுடைய சமீபத்தில் வந்து விடுகிறார். தன்னுடைய ரத்தத்தையே உங்களுக்காக சிந்தினவர். அல்லேலூயா. இதை செய்யாமல் அவர் இருப்பாரா? நறுங்குண்ட ஆவிகளை அவர் என்ன பண்றாரா? ரட்சிக்கிறாராம். ஆமீன். நறுங்குண்டு போயிருக்கிற ஒரு இருதயம், அப்படியே பிரீஸே கேர் பிரீஸேன்னு சொல்லுவாங்க. புரோக்கன் ஹார்ட், உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். தெரியுங்களா? யாரோ நமக்குள்ள இருதயத்தை எடுத்து தரையில போட்டு காலால மிதிச்ச மாதிரி இருக்குதான். அந்த அனுபவம் இருக்குதுங்களா உங்களுக்கு யாருக்காவது? உங்க இருதயத்தை எடுத்து தரையில போட்டு காலால நசுக்குன மாதிரி யாருக்காவது ஒரு அனுபவம் இருக்குதா? சொல்றேன், இருதயமே உடஞ்சி போச்சுன்னு சொல்றோம்ல. யாரோ உங்களை தவறா சொல்லிட்டாங்க, யாரோ உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, மற்றவங்களை சொல்றேன், ஐயோ என் இருதயமே உடஞ்சி போச்சு சொல்றீங்க தானே? எப்படி இருதயம் உடையும்? அது நான் மண்ணா அது உடையிறதுக்கு இல்ல. என்ன அர்த்தம்னு சொன்னா, இருதயத்தை யாரை எடுத்து கீழே போட்டு வச்சு ஒரு கம்முக்கு நமக்கு நோனே ஆகி போச்சு. ஆமீன். எவ்வளோ பெரிய துரோகம், வீண் பழி. இல்லாத தாவீது சொல்றான், இல்லாததை எல்லாம் என் மேல குற்றப்படுத்தி என்ன சொல்றாங்க. அப்படி சொல்லி இருக்கிற அப்ப ஆண்டவர் சொல்ற, அப்படி நறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிரீஸாகி போயிருக்கிற ஒரு இருதயத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ரட்சிக்கிறேன். ஆமீன். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ரட்சிக்கிறது ஞானஸ்தானம் வாங்குறது இல்லை, காப்பாற்றுவது. நான் உங்களை விடுவிக்கிறேன். அந்த சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை விடுவித்து ரட்சணிய பாடல்களால நான் உங்களை சூழம்படிக்கு செய்ய போகிறேன். ரட்சிப்பின் பாடல்களால் நான் உங்களை நிரப்ப போகிறேன். மன மகிழ்ச்சியால் உங்களுடைய இருதயம் நிரம்ப போகிறது. நீங்க ஆனந்த களிப்போடு சபையில வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க சொல்ல போறீங்க. அப்ப நொறுங்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க நம்பணுங்க யாரும் கூட இல்லை. மகள் பாடினாங்க பாருங்க, மலைகள் ஆமா, பர்வதங்கள் ஆமா, ஆனா அதையெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு மேய்ப்பனை போல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58:11 வாசித்து முடிப்போம். டக்குன்னு வாசிங்க. ஏசாயா 58:11. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி நடத்த போறேன்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமா ஆமா, சபைக்கும் இதை சொல்லியிருந்தார். சபை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீரூற்றை போல இருக்கும். அப்ப சபையில இருக்கிற நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு தோட்டத்தை போல இருக்க போறீங்க. கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. வறட்சி உங்களுடைய வாழ்க்கையில வர போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாக போகிறது. ஆண்டவர் சொல்றார், நித்தமும் நான் உன்னை நடத்த போகிறேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் நீ கஷ்டப்படுற நேரத்துல கிடையாது. நான் உன்னை நித்தமும் வழி நடத்த போகிறேன். எப்போ தெரியுங்களா? மகா வறட்சியான காலத்துல, எந்த விதமான நன்மையும் இல்லாத காலத்துல, அனுக்கிரகமும் இல்லாத காலத்துல, மனுஷனுடைய உதவி இல்லாத காலத்துல நான் உன்னை நடத்த போகிறேன். உன்மேல நான் பிரியமா இருக்கிறேன். நான் உன்மேல அன்பு வைத்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கலையா? நீ போனதெல்லாம் உனக்கு ஃபெயில் ஆயிடுச்சா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். கரங்களை தட்டுங்க. நீ நம்பின யாரோ ஒருத்தவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களா, கை விட்டுட்டாங்களா? ஆண்டவர் சொல்றார், அனுக்கிரகம் சொல்லு, அனுக்கிரகம் கம் சொல்லு, கம் சொல்லு, நான் வந்து விடுவேன். நான் வந்து உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த போறேன். எந்த மனுஷனாலையும் ஆத்துமாவை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்துல உன்னுடைய ஆத்துமாவை திருப்தி
திருப்தியாக்க போகிறேன். அனுக்கிரக காலத்துல இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவையும் என் தேவன் அவர் திருப்தியாக்குகிறார். நான் அதை பேசுகிறேன், சபையை பார்த்து பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். உடைந்து போன இருதயங்கள், தொய்ந்து போன இருதயங்கள், அழுது கொண்டு இருக்கிற இருதயங்கள், கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற இருதயங்கள், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற இருதயங்கள், நாளைய தினத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிற இருதயங்களை ஆண்டவர் சொல்றார், நான் திருப்தியாக்க போகிறேன். பொருளாதாரத்துல தடையா இருக்குதா, வேலை இல்லாம பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உன்னுடைய ஆத்துமாவை நான் தேற்றுகிறேன். உன்னுடைய ஆத்மாவே நான் தேற்றுறேன்னு சொன்னா, ஆஃப்டர் ஆல் அழிந்து போகக்கூடிய சரீரத்தை என்னால் போஷிக்க முடியாதா? ஆண்டவர் சொல்றார். யோவேல் 2:25-26 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவேல் 2:25-26 ஸ்கிரீனில் பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, நல்ல முதல்ல கரங்களை தட்டுங்க. எதையெல்லாம் இழந்து போனீங்க? இதை நீங்க பார்க்கும்போது ஏதோ பெரிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு, இதெல்லாம் என்னதுங்க? நம்மளுடைய ஞானமில்லாத தன்மை, நம்மளுடைய ஞானமில்லாத காரியம், விவேகமில்லாத காரியம். எங்க எதை செய்யணுமோ அங்க செய்யாம, எங்க எதை சொல்லணுமோ சொல்லாம, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாகவே வருவித்து கொண்ட இந்த ஆபத்துகள் மாத்திரமல்ல, அழிக்கக்கூடிய காரியம். ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, அது எல்லாம் அழிச்சு போட்டு ஒரு அமௌண்ட் வச்சிருக்குதுல்ல, ஒரு அமௌண்ட் இருக்குதுல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே கடைசியா சொன்ன வரிதான் முக்கியம். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எழுந்து நில்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், இந்த அனுக்கிரக காலத்துல நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். சகோதரனே சகோதரியே, கணவனுக்கு முன்ன வெட்கப்பட்டீங்களா? மனைவிக்கு முன்ன வெட்கப்பட்டீங்களா? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டீங்களா? சகோதரன் சகோதரிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், இனி நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. நல்ல கடையில தட்டுங்க. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டந்தனையான பலன் உங்களுக்கு உண்டாகிறது. எதையெல்லாம் நீங்க கடந்த ஆண்டு இழந்து போயிருக்கிறீங்களோ, பிள்ளைக்குரிய காரியத்துல, கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர்களுடைய காரியத்துல எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, அதை என் தேவன் சம்பூர்ணமாய் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். அல்லேலூயா.